நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தனக்கு அன்பு இருப்பதாக, நேசம் இருப்பதாக சொல்லிக்கொண்டு அவர்கள் காட்டாத வழிமுறைகளை, அவர்கள் செய்யாத செயல்களை, அவருடைய சஹாபாக்களால் செய்யப்படாத விஷயங்களை எல்லாம் அன்னாருடைய அன்புக்காக இந்த காலத்திலே செய்கின்றார்கள். இது முற்றிலும் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமான விஷயம். யாரெல்லாம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு, பாசம், நேசம், இரக்கம், முஹப்பத் இருக்கின்று சொல்லுகிறார்களோ அவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், சூரத்துல் ஃபாத்திஹாவில் வரக்கூடிய 4வது வசனத்துடைய சட்டம், சூரத்து ஆல இம்ரானுடைய 31வது வசனம், சூரத்து யூசுஃபில் 108வது வசனம், சூரத்து அஹ்ஸாபில் 56வது வசனம், இந்த வசனங்களில் வரக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நபிகளார் என்ன கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் நாங்கள் முழுமையாக இருக்க வேண்டும். நபிகளாருடைய சுன்னாவை முறையான முறையில் நாங்கள் கற்று அதை முறையாக நாங்கள் செய்ய வேண்டும். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆதாரபூர்வமாக நமக்கு கொண்டு வரப்பட்ட ஸலவாத்துக்களைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொள்கையையும் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய பிரச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். இந்த நடவடிக்கைகளை முறையாக செய்தால்தான் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம், அன்பு, பாசம் உள்ளவர்கள் என்பதற்கான அடையாளமே தவிர அவர்கள் காட்டாத வழிமுறைகள், அவருடைய சஹாபாக்கள் செய்யாத வழிமுறைகள் செய்து ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய அன்பையோ, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பையோ, அவர்களுடைய நேசத்துக்குரிய ஆளாகவோ நாங்கள் ஒரு நாளும் ஆக முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.